சாய்கா சிந்தாவில் வந்து ஃபுல்லாக கல்லறைகளாக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சாய்கா சிந்தா வந்து முதல்ல ஒருத்தருடைய கல்லறையில் தான் தொடங்கினாங்க. அந்த அவர் பேரில் கல்லறை 7ஆம் செஞ்சுரியில் தொடங்கினாங்க. அப்பாஸுங்கிற ஒருத்தர் முகமது ப்ராஃபட்டோட இது கசின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கரெக்டாக எனக்கு தெரியல. அப்படி தான் கேட்ட வரைக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 7ஆவது செஞ்சுரியில் தான் அவர் இறந்துருக்காருங்க. அப்போ எப்படி இதாகும்னு எனக்கு புரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பிறகு வந்து அது முதல்ல அவருக்கு கல்லறையோடு ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கல்லறைகள் அதை சுற்றி ஃபுல்லாக அங்கே வைக்கிறது வந்து புனிதமாக நினைக்கிறாங்களா என்னன்னு தெரில. ஃபுல்லாக கல்லறைகள், இவ்வளோ கல்லறைகள் அங்கே தான் இருக்குது. தெரியுதா அவங்களுக்கு? பக்கத்தில் போய் பார்ப்போம். இதெல்லாம் தான் இங்கே பார்க்கக்கூடிய இடங்கள். இவன் தைமூரோட தங்கச்சியோட கல்லறையும் இங்கே தான் இருக்கான். யார் அந்த கைமூர்? தைமூர் தைமூர் யாரு? சிமூர்னு சொல்லுவாங்க சிலர், தைமூருங்காங்க. யார் தான் தைமூர்? தைமூரை பற்றி தான் கதை நான் டாஸ்கரில் வச்சு சொன்னேன்ல. அவர் சில பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இவர் இந்த டூம்பு இதோ வரணும். இதுக்கு அடுத்து நினைக்கிறேன் இது அதான் மெயின். இதெல்லாம் அவங்களுடைய சகாக்கள். இங்கே உள்ளவங்க எல்லாரும் இங்கே தான் வச்சுடுவாங்க உள்ள இருக்கு. இது உள்ளே தான் எல்லோரும் போவாங்க. சரி நம்ம போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்க்கலாமா? இதுவும் அதே மாதிரி டிசைன் தான், அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். சரி வா உள்ளே போய் பார்ப்போம். இதுதான் சாய்கா சிந்தா. இதை தான் வந்து அந்த காலத்தில் அவர் 7ஆவது செஞ்சுரியில் கல்லறை மட்டும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 11ஆம் செஞ்சுரியிலேருந்து இதை வந்து கோட்டையாக மாற்றிருக்காங்க. இந்த ஊரில் இதை தான் காமிக்க முடியுங்க. ஃபுல்லாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கல்லறை தான். இது சுற்றிலுமே கல்லறையாகவே எடுத்துருக்காங்க. 11ஆம் செஞ்சுரியில் கட்டினதுனால இது ஆக்சுவலாக அந்த ரெஜிஸ்தான்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு முன்னாடியே இதை கேட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாறி இதாகிருக்கு. ஆனால் பேசிக்கலி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவு சுவாரஸ்யமாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த ஊரில் இது ஒரு கல்லறை. இது 16ஆம் செஞ்சுரியில் யாருன்னே தெரியலையா கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே கல்லறை. இது வந்து கல்லறை தான் ஃபுல்லாக. எங்கே வந்தாலும் இது ஒரு கல்லறை. அப்போல்லாம் இந்த மாதிரி தான் கட்டி அடக்கம் பண்ணியிருக்காங்க. மேலே ஏறி வந்ததில் இதாக இருக்குது. மூச்சு வந்து கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்கிது. எல்லாமே நிறைய சிதலடைஞ்சிருக்கு. நம்ம மெயின் இதுக்கு போய் பார்ப்போம். வழி எல்லாமே கல்லறையாக தான் இருக்குது. என்னடா கல்லறையை காமிச்சிருக்காருன்னு நினைக்கிங்களா? வேறு என்ன பண்ணுறது? இங்கே வந்து இதுதானே காமிக்கணும். இங்கேயா இருக்காங்க ஆள் நிறுத்திட்டு இருக்காங்க. அது மேலே இப்படி டெக்கரேட் பண்ணி கட்டியிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டு கல்லறை. 17ஆம் நூற்றாண்டு மனுஷன் இறந்ததுக்கப்புறம் இதை ஒரு புதுமையாக இருக்கணும். டெக்கரேட் பண்ணி அவங்க குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன கட்டிக்கிறாங்க. மரணங்கிறது வந்து ஒரு எனர்ஜி தான். அது நின்று போனோன்னே இதாக இருக்கும். கரண்ட் கட் ஆகிற மாதிரி உயிர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு ஒரு பேரை கொடுத்து அதுக்காக ஒரு கல்லறையும் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே உள்ள கல்லறை பாருங்க. இது ஒரு கல்லறை. இது 14ஆம் நூற்றாண்டில் உள்ள தைமூரோட ஒரு ஜென்ரல், மிலிட்ரி ஜென்ரல், அவருடைய கல்லறை. இது அவருடைய குடும்பம் எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூட இருக்கவங்க யாருன்னு தெரியாது. தொழுகை நடக்கிற இடம் சேர்ந்து உள்ளது.
எடுத்தது இருக்கு. ஸோ இது வந்து தைமூரோட ஒய்ஃப் தான் கட்டியிருக்காங்க. இது இந்த இடம் என்னன்னு பார்ப்போமா? சரி, இந்த தைமூரோட மனைவி இங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் உண்மையாக இல்லையான்னு தெரியாது. ஃபுல்லாக கல்லறைக்காகவே இடங்களை கட்டியிருக்காங்க பாருங்க. செத்ததுக்கப்புறம் இதுவும் 14ஆம் செஞ்சுரி தான் கல்லறைகள். ஆக்சுவலாக தைமூரோட உடனே ரஷ்யன்ஸ் பிரபச்சதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணதில் அவர் வந்து கிட்டத்தட்ட இது மாதிரி இருந்திருக்காரு. அந்த மங்கோலியன் ஃபேஸோடு இருந்திருக்காரு. அதுதான் தைமூர். இவ்வளோதான். நீ அந்த சைடு போய் பார்ப்போம். முக்கியமான வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு இது கொஞ்சம் பழமையாக இருக்குது. ஆக்சுவலாக அதான் தைமூர் காலத்துக்கு முன்னாடியே இது பண்ணியிருக்காங்க. ஆனால் 14ஆம் நூற்றாண்டு தான் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தைமூர் வந்தப்போ அவருடைய இதுக்காக இதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கல்லறை உலகத்துக்கு வந்து பாருலாம் பார்க்குறேங்க. உங்களுக்காக தான் வந்து பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியாது, போர் அடிக்குமான்னு தெரியாது. அந்த இடத்துல நான் காமிச்சிட்டேன் கல்லறை உலகத்தை. நீங்கள் விருப்பம் இருந்தால் வந்து பாருங்கள். இது ரொம்ப பார்க்கக்கூடிய இடமா இங்கே சமர்கண்டில் எனக்கு சொல்ல தெரியல. தைமூருடைய சரித்திரம் இதெல்லாம் தெரிஞ்சவங்க வேணால் வந்து பார்க்கலாம். மற்றபடி ஒரு சமர்கண்ட் வந்து அதனால் முஸ்லீம்களுக்கு முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருக்குது. அவங்களும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். பாக்கி வரவங்க விருப்பம் இருந்தால் கலையில் ஆர்வம் உள்ளவங்களா, சரித்திரத்தில் இஷ்டம் உள்ளவங்களாக இருந்தால் வந்து பாருங்கள். அவ்வளோதான், இந்த இடம் முடிஞ்சுது. அடுத்த இடத்துக்கு போவோம். கொஞ்சம் வாசம் தான் எடுக்கிறேன். நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பெரிய அளவு சுவாரஸ்யம் கொடுக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ கஜகஸ்தானில் அந்த பனி இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். இங்கே வந்து வெட்ட வழியில் இந்த மாதிரி கல்லறைகளை காமிக்கும் போது உங்களுக்கு எந்த அளவு சுவாரஸ்யம் இருக்குன்னு தெரியாது. பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் என்னுடைய ஒரு ஜேர்னல் மாதிரி இதை எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ரசிக்குங்கள். மற்றபடி யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்ல முடியாது. நீங்கள் விருப்பப்பட்டால் பாருங்கள். ஓகே. உலுக் பெக் அப்சர்வேட்டரி. உலுக் பெக்குங்கிறது நம்ம அங்கே ராஜஸ்தான்லேயே பார்த்தோம் இல்லையா, திமிரோட பையன் அவர். அப்போ அவர் வந்து பெரிய அறிஞராக இருந்தார். அஸ்ட்ராலஜி, வானியல் இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருந்தார். இப்போ நிறைய சயின்டிஸ்ட்டை சேர்த்து வச்சு அவங்கள வச்சு இங்கெல்லாம் வந்து அப்சர்வேட்டரி வானியல் பார்க்குறதுக்கும் அதை பற்றி விவாதிக்கிறதுக்கும் இது கட்டியிருக்காரு அவர். ஸோ அவரும் வந்து இவர் இறந்ததுக்கப்புறம், தைமூர் இறந்ததுக்கப்புறம் அவர் கட்டினது தான் இது. அவரே வந்து பெரிய ஸ்காலர். அவர் அஸ்ட்ராலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. நம்ம தான் இந்தியாவில் தான் அஸ்ட்ராலஜி இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்போ இவங்களும் அஸ்ட்ராலஜியில் இன்ட்ரெஸ்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த அப்சர்வேட்டரி அப்போ கட்டினது தான் இது. இதையும் இங்கே உள்ள ஒரு நினைவகங்கள் அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக வந்தேன். இது பண்ணி வந்து பாருங்க. இங்கே இதுதான் இந்த மிர்சோ உல் பெக் 1394 1449 கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு வரை வந்திருக்காரு. 14ஆம் நூற்றாண்டு சரி 14ஆம் நூற்றாண்டு இதில் வந்திருக்காரு. தப்பாக சொல்லிட்டுருக்கேன், சாரி, வாய் குழஞ்சி. ஸோ இவருடைய அப்சர்வேட்டரி தான் அங்கே இருக்குது. அது உள்ளே போய் நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். எல்லா இடத்துக்கும் வந்து 1 லட்சம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது 750 ரூபா அப்படி ஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இடமும் நம்ம போக முடியாது. நம்மளால் போக முடிஞ்ச இடத்துலாம் போயிட்டு வந்துட்டோம். இந்த இடத்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மொனுமெண்ட் என்ன பார்க்கணுமோ அதை நான் சொல்லிட்டேன்.
மேற்கொண்டு நீங்கள் போய் பார்க்க விருப்பமுள்ளவர்கள் போய் பாருங்கள். இல்லை இது சிலருக்கு இது விருப்பம் இருக்கும்ல. ஏன்னா இது அந்த காலத்தில் அப்சர்வேட்டரி வச்சுருக்காங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக போகிறதுக்கு விருப்பம் இருக்கும்ல. நான் உங்களுக்கு சும்மா வெளியிலேருந்து இப்படி காமிச்சிட்டேன். உள்ளே வந்து டிக்கெட் எடுத்து நீங்கள் போய் பாருங்கள். என்ன சொல்கிற பாஸ்கர்? ஓகே, என்னது ஓகே பாருங்க. இது சொல்கிறது சரி. இதாங்க சமர்கண்டில் வந்து என்னென்னா ரொம்ப ஏமாத்துறாங்க. ஒரு பாத்ரூம் போனால் பைசா கூட இது பண்ணுறாங்க. சாப்பாடு நம்ம சாப்பிட போனப்போ முதல்ல வந்து 35,000ன்னு சொன்னான். அப்புறம் வந்து நான் இதில் ஒன்று போதும் அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த நான் வாய் தவறி சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். அது வந்து இவ்வளோ கிடையாது, 20,000 தான் அப்படிங்கிறான். தாஷ்கண்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. ஆனால் சமர்கண்டில் வந்து டூரிசம் பிளேஸ் ஆகிடுச்சு. நிறைய ஃபாரினர்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்காக வர்றதுனால எல்லா இடத்துலையும் ஏமாத்துறாங்க, பயங்கர டிக்கெட் போடுறாங்க. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது சமர்கண்ட். ஆனால் கஜகஸ்தான் ரொம்ப சீப்பாக இருந்தது. இங்கே டாக்ஸி விலையுமே கூட தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு தாஷ்கண்ட் நல்லா இருக்குது. ஆனால் தாஷ்கண்டில் பார்க்குறதுக்கு பெருசாக இல்லை. இங்கே இதை மாதிரி மாஸ்க்கு இதெல்லாம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க இங்கே வரலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. சாப்பாடானாலும் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் சஜஸ்ட் பண்ணிட்டேன், எடுத்துக்கோங்க. நாங்கள் அப்படி ஈவினிங் வாக் பண்ணோம். வந்துட்டு அது ராஜஸ்தான் முன்னாடி தான் உட்காந்துருக்கோம். அது லைட்டோட காமிக்கிறேன், அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். நைட்டு காமிக்கிறதுக்காக தான் வந்தேன். அப்போ ஸோ இந்த இடத்துல இவ்வளோ தான் பார்க்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தா இன்னும் அஃப்ரோசியப் இருக்குது. அதாவது அஃப்ரோசியப்புங்கிறது அவங்க பெர்சியன் கிங்ஸ் வந்து கிறிஸ்து பிறக்கிற காலத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க தான் இங்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது இந்த மங்கோலியன் ஆட்சி வர்ற வரைக்கும், அதாவது தைமூர், சங்காட்டியா அவங்கெல்லாம் வர்ற வரைக்கும் அவங்க தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் உள்ள இதெல்லாம் தான் அங்கே அந்த மியூசியத்தில் போனால் அந்த காலகட்டத்தில் உள்ளதெல்லாம் பார்க்கலாம். அந்த ஒரு சின்ன கல்லும் இருக்குது, அஃப்ரோசியப் கல், அதையும் நீங்கள் பார்க்கலாம். வேறு இங்கே நிறைய மியூசியம்ஸ் இருக்குது. நான் மியூசியம்ஸை வந்து நம்ம காட்டுறதுனால பெரிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. வீடியோ கண்டாக பார்த்தா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. மியூசியத்தில் பெருசாக ஆர்வம் உள்ளவங்க வேணால் போய் பாருங்கள். வேறு இங்கே பார்க்க வேண்டியது இன்னும் வந்து தைமூருடைய இது கல்லறை இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய கல்லறையை காமிச்சிட்டேன். பாஸ்கர்லாம் இருந்தேன், என்னடா கல்லறை காமிச்சிட்ருக்கேன்ட்டு. ஸோ அதனால் இன்னும் அந்த கல்லறையை நான் காமிக்கலை. இங்கே வந்து சுற்றி உழைச்சி பார்த்தா எப்படி பார்த்தாலும் தைமூர் அவருடைய இது தான் எல்லாமே வருது. ஏன்னா அவர் வந்து ஒட்டாமன் டர்க்கியில் உள்ள வர தோக்கடிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவரை தைமூரை யாருமே தோக்கடிச்சதில்லை. ஆனால் அவர் வந்து ஜெயித்த இடங்கள் எல்லாத்தையுமே மிருகத்தனமாக சூறையாடி இருக்கார். அதனால் அவர் நமக்கு ஹீரோன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த உள்ள நாட்டுக்கு அவர் ஹீரோ. இங்கே நிறைய கலை இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பையன் எல்லோரும் தான் இப்படி கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹீரோ. அவங்க இல்லை ஒட்டாமனை தோக்கடிச்சதுனால அங்கே யூகே, ஃப்ரான்ஸில் உள்ள ராஜாக்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஒட்டாமன் வந்து ஹீரோ ஃபுல்லாக வந்து கிறிஸ்டின் இதை முஸ்லீம் இதாக மாற்றிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, இவன் ஒட்டாமனை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தைமூரே கிறிஸ்டினாக மதம் மாற்றத்துக்காக ட்ரை பண்ணாங்க. ஆனால் இவர் மாறல, கடைசி வரை முஸ்லீமாக தான் இருந்தார். ஸோ இங்கே உள்ள ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா எங்கே பார்த்தாலும் தைமூர் பேஸ்டு தான் இருக்கும். தாஷ்கண்ட்லேயும் சரி, இங்கேயும் சரி. நாங்கள் கொஞ்சம் கழிச்சுட்டு ராஜஸ்தான் வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டிங்கில் பளபளன்னு இருக்கும், அப்படி காமிக்கிறேன். பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு லைட்டிங்கோட. ஸோ அதுக்காக தான் நான் மெயினாக வந்தோம். உல்பக் மദ്രാസா, தில்கோர் மദ്രാസா, ஷட்டர் மദ്രാസா, 3 மദ്രാസா இருக்குது. மദ്രാസാன்னா இந்த பாடம் சொல்லி கொடுக்குற இடம். இப்போ லைட்டிங்கில் பார்க்க சூப்பராக இருக்கு பாருங்க, நாட்டாசமாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பழைய மദ്രാസா, இதுதான் உல்பக் கட்டினது. பாக்கியெல்லாம் அதுக்கப்புறம் காலகட்டங்களில் கட்டினது தான். ஃபஸ்ட்டு கட்டினது இதுதான்.
அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த எதிரே இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட். இந்த லைட்டிங்லேயும் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கணும்னு நினச்சேன், காமிச்சிட்டேன். ஏன்னா பகலில் பார்க்குறத விட இந்த லைட்டிங்கில் பார்க்குறது சூப்பராக இருக்கும். ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா இப்போ வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து ஃபர்தராக சாப்பிட எங்கேயாவது போகிறோம். சாப்பிட்டுட்டு சாப்பிடக்கூடிய இடத்துல நல்லா இருந்ததுன்னா அதையும் எடுப்போம். அப்போ நாங்கள் சாப்பிட டூமு அதே மாதிரி இங்கே ஒரு டூம் இருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு அந்த ஆர்கிடெக்சர் டூமு கொஞ்சம் இதில் உள்ள டூம் சின்னதாக இருக்குது, அதில் உள்ள டூம் பெருசாக இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது. தட் இஸ் ஓகே. பட் இந்த வியூவில் இந்த டூம் இன்னொரு ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லை, ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ தைமூர் குடும்பங்களை திகட்ட பார்த்துட்டோமா, சாப்பிட போயிட்டு இது பண்ணலாம். மெயினாக இங்கே வந்து சமர்கண்டு, கிவா அது எல்லாமே சில்க் ரூட்டில் வர்றதுனால தான் ரொம்ப ஃபேமஸ். சில்க் ரூட் பற்றி நான் காலையிலே சொன்னேன்ல உங்கள்கிட்ட. அதான் சில்க் ரூட், சைனாலேருந்து சில்க் வியாபாரத்துக்காக பண்ணதான் சில்க் ரூட்டு. அதில் இந்த 3 ஊரும் ஃபேமஸ். தாஷ்கண்ட் வந்து இந்த உஸ்பெகிஸ்தானோட கேபிட்டல், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் தாஷ்கண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சமர்கண்டை விட. ஆனால் சமர்கண்டில் வந்து டூரிசம் பிளேஸுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் அப்படியே பைசா பிடுங்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. எந்த இது உள்ளே போனாலும் 1 லட்சம், 1 லட்சம்னா 700 ரூபா அந்த மாதிரி இது ஃபீஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு உடனே ஃபோட்டோ எடுக்கணுமா? சரி, அவருக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறேன். சமர்கண்டுன்னு ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் இருக்குது, இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக தான் வந்திருக்கோம். போகுமா? போய் சாப்பிடலாம். சமர்கண்ட் ஹோட்டல். இங்கே டிஜே மியூசிக்லாம் இருக்குது. அந்த பக்கம் வந்து மேலே இருந்து சாப்பிட்ற மாதிரி இல்லையா? அங்கே தான் சாப்பிடணுமா? இங்கே உள்ள வேற ஒரு ஃபேமஸ் டிஷ் வந்து இந்த லக்மான் அப்படிங்கிறது. லக்மான்ங்கிறது வந்து நூடுல்ஸும் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரைடு பீஃபும் போட்டு சாப்பிட்றது தான் லக்மான். இது ஒரு மாதிரி மசாலாலாம் போட்ட மாதிரி இருக்கும், வித்தியாசமாக டேஸ்ட் இருக்குது. இது வந்து இன்னும் மீட் பால் போட்டு நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவேன். நீட்டாக வேண்டாம், அவனோட சூப்லேயும் கொஞ்சம் அதாவது க்ரீம்லாம் போட்ட ஒரு சூப்பு, இந்த க்ரீம் இதெல்லாம் போட்ட ஒரு சூப்பு, மீட் பால் சூப்பு. இது அதையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்து ஏதோ ஒரு சொல்லியிருக்காரு, அதையும் வந்து பார்ப்போம். இங்கே வந்தாங்கன்னா சமர்கண்ட் ரெஸ்டாரண்ட்டில் இந்த லக்மனை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஜூஸியாக இருக்குது. இன்னொரு லக்மன் ஃப்ரைடு லக்மனும் இருக்குது. இது மசாலாலாம் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அது ஒரு சூப்பு பாருங்கள், க்ரீமி சூப்பாக வச்சு அடிச்சுக்கிட்டு தான் சூப். அது மாதிரி இவங்க வந்து டொமேட்டோ சாஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் மசாலா பிறகு வந்து தக்காளி ஜூஸு சாரை தான் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஹோட்டல் அட்மாஸ்பியரே பாருங்கள், பயங்கரமாக மான் தோல் இதெல்லாம தோல்லாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் பழைய கால இது கொடுத்துருக்காங்க, கோழி, கரடி, இப்படி பல விதத்தில் என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்ட்டி நடக்குது, பர்த்டே பார்ட்டி, அதனால் கீழே நமக்கு சீட் கிடைக்கல. அவங்க டான்ஸு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. வாட் இஸ் திஸ் நேம்? நேம் 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 Vermine Bluda Samarkand. வெர்மீனே Bluda Samarkand. ஓகே, வெர்மீனே ப்ளூ டே சமர்கண்ட் அப்படின்னு ஒரு டிஷ்ஷா. அது பாஸ்கர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அவங்க சிக்னேச்சர் டிஷ். நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவோம். டேஸ்ட் பண்ணி ஆடியன்ஸ் ஒன்றும் லாஸ்ட் பீஸ் மட்டும். இது வந்து சமர்கண்டோட சிக்னேச்சர் டிஷ்ஷா. உள்ள சீஸு, மேலே மீட்டு,
என்ன சிக்கன் தான் சிக்கன் மீட்டில் சிக்கன் மீட்டு சீஸு அது மேலே வச்சு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. அம்மா தானே இன்னொன்று வாங்கியிருக்கோம், மந்தின்னு சொல்லுவாங்க. இங்கே உள்ள மோமோஸ் தான் மந்தி, அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சேம் நம்மளோட இதுதான் மோமோஸ் தான், அதை இங்கே மந்தின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அது ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஆனால் ரொம்ப கிருமியாக இருக்குது. காரம்லாம் இல்லை, அது அந்த சலாடோடு சேர்த்து சாப்பிட்லாம். இது நம்ம மோமோஸ் சாப்பிட்றவங்க இதை சாப்பிட்லாம். இதுதான் இன்றைக்கி டிஷ்ஷு. கொஞ்சம் ராயலாக தான் இருக்குது, 1.5 லட்சம் கிட்ட வருது. ஓகே, ஒரு சம்சாவும் சொல்லியிருந்தோம், சம்சாவும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ஹோட்டலில் வந்து எல்லாமே நேட்டிவிட்டியோடு இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம். இது இந்த சமர்கண்ட் ஹோட்டலுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதில் சாப்பிடட்டுமா? மந்தி இது, அது என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, அப்போதே அவர் கேட்டு நான் சொன்னேன். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட லக்மன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஸோ சாப்பிட்டு முடித்தா ஃபைனலி இங்கே ஒரு டீ இந்த கப்பில் கொடுத்துருவாங்க, அது கம்பல்சரி. இந்த ஹோட்டலில் எப்போவுமே டிஜே பார்ட்டி பாட்டு சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. குட் மார்னிங் குடும்பங்களே, வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம சமர்கண்ட்லேருந்து கிளம்புறோம். சமர்கண்ட்லேருந்து தாஷ்கண்ட் போய் அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி கிளம்புறோம். ஸோ சமர்கண்ட்லேருந்து தாஷ்கண்ட் அன்றைக்கி வந்தோம் இல்லை, அதே ஸ்பீட் ட்ரெயினில். அன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் வந்தோம், இப்போ 3rd கிளாஸில் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி அடுத்த நாள் காலைல ஆயிடுச்சு. இந்த ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட்டையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ஏதாவது இருந்தால் காமிக்கிறேன், இல்லைன்னா டெல்லி போய் தான் நம்ம இடையில சொல்கிறேன் இங்கே எவ்வளோ செலவாச்சு, என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத. வீடியோ பார்த்து என்ன பண்ணலான்னு தெரியும், எவ்வளோ செலவாகும், 2 கண்ட்ரிக்கு வர்றதுக்கு எவ்வளோ செலவாகும், 2 பேருக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத அப்புறமா சொல்கிறேன். ஓகே, இந்த ரூமும் பரவாயில்ல, ஆனால் என்ன கொஞ்சம் காஷ்மீர் ஹோட்டல் மாதிரி இருக்குது. காபூல், ஆப்கானிஸ்தான் அதுலலாம் இருக்கிற மாதிரி ஒரு பழைய கால அந்த டிப்பிக்கல் அந்த காஷ்மீர் முஸ்லீம்ஸு அவங்கெல்லாம் வச்சுருக்க மாதிரி ஒரு ஹோட்டல். அது அடைஞ்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு கல்லியில் தான் இருக்குது. ஹோட்டல் உள்ள ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், ஒரு நாளைக்கு வந்து 2200 ரூபா அந்த மாதிரி ஆகுது. இதில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இதுதான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கேக்ஸு, சலாட்ஸு, சாசேஜ், சீஸு, சம்சா, இதெல்லாம் தான். இந்த பொரிச்சு சாசேஜ், பாஸ்தா, டீ, காஃபி எல்லாமே இருக்குது. ஸோ சமர்கண்ட் சிட்டி ஆம்லேட் சிஸ்டர் 1 2 2 ஓகே ஓகே இதெல்லாம் கேட்டு செய்கிறாங்க. வரவங்க ட்ரை பண்ணுங்கள். இங்கே வித்தியாசமான சைக்கிள் இருக்கு. சும்மா நமக்கு வந்து ட்ரெயின் போகிற வரைக்கும் டைம் இருக்குது, அதனால் சும்மா ஊராக நடந்து சுற்றி பார்க்கலாம் நடலாம் இருக்குது அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிறோம். உள்ள தெருக்கள்லாம் இப்படி தான் இருக்குது சமர்கண்டில். பழைய காலம் நம்ம ஊர் இது மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் கத்தார்லேயே இந்த மாதிரி பார்த்துருக்கேன், நிறைய வீடுகள் இப்படி தான் பழைய இடங்கள்லாம் இருக்கும். ஸோ நான் அப்படியே நமக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத சொல்கிறேன். 2 பேர் கஜகஸ்தான் இதுக்கு மொத்த செலவானது
அதாவது சாப்பாட்டுக்கும் ரூமுக்கும் செலவானது வந்து 60,000 ரூபா. பிறகு வந்து ஃப்ளைட் டிக்கெட்டு 16,000. ஹாய். பிறகு வந்து டெல்லியிலேருந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு வர்றதுக்கு ஒரு 6,000. பிறகு டெல்லியிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு ஒரு 6,000. ஸோ மொத்தமாக பார்த்தா ஒரு 120 அவ்வளோதான் 2 பேருக்கு செலவாச்சு. 120 கூட இல்லை, 110 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 பேர் வரதா இருந்தால் 120. கொஞ்சம் இவ்வளோத்துக்கு நாங்கள் நல்லா ஃபுட்டுலாம் லேவிஷாக தான் இருந்தோம், நல்ல இதெல்லாம் சுற்றினோம், டாக்ஸிலே தான் சுற்றினோம். யாண்டெக்ஸ் கோ ஆப் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. டாக்ஸி வந்து சீப்பாக இருக்குது. நீங்கள் லோக்கலாக போனீங்கன்னா ஏமாற்றிடுவாங்க. அதுலேயும் வந்து நீங்கள் டிசிபி நியோ கார்டு அது வந்து யாண்டெக்ஸ் கோ ஆப்போட அட்டாச் பண்ண முடியுது, பாக்கி எதுவும் அட்டாச் பண்ண முடியுதில்ல. ஆனால் கிரெடிட் கார்டில் பேமெண்ட்டே பண்ணாதீங்க, சக்கையாக போட்டு துளிஞ்சு எடுத்துகிட்டு தானே. அதனால் டிசிபி நியோ கார்டு அதில் வந்து நீங்கள் முதல்ல பணம் போடணும், பணம் போட்டு வரணும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பணம் கன்வர்ஷன் மார்க்கு அதெல்லாமே எதுவும் இல்லை. ஸோ அதனால் அதையும் ஒரு கார்டு எடுத்துக்கோங்க. யாண்டெக்ஸ்க்கு ஆப் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு வரணுன்னா. ஏன்னா இவங்க ரஷ்யாவில் முன்னாடி இருந்து அந்த யாண்டெக்ஸ்கோ ஆப் யூஸ் பண்ணுறதுனால அதையே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வரணுன்னா கஜகஸ்தான் மட்டும் போகணுன்னா ஒரு 1.5-1.70 அந்த மாதிரி. ஆனால் இப்போ இங்கே 2 கண்ட்ரி வேணும்னா ஒரு 2 லட்சம் ஓகே, அது செலவு பண்ணால் போதும். ஆனால் இன்னொரு விஷயம், தாஷ்கண்ட்லேயும் இதுலேயும் சாப்பாடு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இது தாஷ்கண்ட்லேயும் சமர்கண்ட்லேயும். ஆனால் கஜகஸ்தானில் சீப்பாக இருக்குது. உங்களுக்கு எல்லா ரேஞ்சிலையும் இருக்குது, ரொம்ப லோ ரேஞ்சிலையும் இருக்குது, ஹை ரேஞ்சிலையும் இருக்குது. என்னடா பட் இல்லை how you going to say about வெஜிடேரியனுக்கு என்ன பண்ண சொல்லுங்கள்? வெஜிடேரியன் வேகனுக்கும் சாய்ஸஸ் இருக்குது. ஈவன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆனால் மீட்டு சலாட்ஸ் இருக்குது. அதுதான் சாப்பிட முடியாது. உங்களுக்கு ரைஸ்லாம் கிடைக்காது. ரைஸ் கிடைக்கும், நம்ம ட்ரை பண்ண கிடைக்கும். புலாவ் கிடைக்கும், வெஜிடபிள் புலாவ் இருந்தது அங்கெல்லாம் பேஸ்குசானில். ஸோ வெஜிடேரியன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்லு, ஒரு இடத்துல கிடைக்கும், எல்லா இடத்துலையும் பார்த்தா வெஜிடேரியனும் மேனேஜ் பண்ணணும்னா மேனேஜ் பண்ணலாம். பிறகு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த டூரோட சம்மரி. நம்ம இன்றைக்கி எப்படி நடந்துகிட்டே போகிறோம், ஏதாவது இருக்குன்னா நான் ஃபர்தராக காமிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஈவினிங் அது நேற்று வந்து நம்ம ஃபாஸ்ட் ட்ரெயினில் அதில் வந்து கிளம்பி போனோம். ஈவன் அந்த ட்ரெயினுக்கெல்லாம் வந்து 2,000 ரூபா அதுக்கு டிக்கெட் ஆகுது. ரூம்லாம் பார்த்திங்கன்னா என்ன பேர், நாங்கள் 2 நாள் இந்த ரூமில் தங்கினோம், 2,500. இந்த ரூமில் 1 நாள் தங்கினோம். இதுக்கு முன்னாடி தாஷ்கண்டில் 2 நாள் தங்கினோம், அங்கே 7,000 ரூபா. அங்கே கஜகஸ்தானில் 3 நாள் தங்கினோம், 8,900 அந்த மாதிரி வந்தது. ஸோ அஃபோர்டபுள் தான். அது ஃபேமிலி நிற்கிற மாதிரி ரூம் தான். நான் எப்போவுமே வந்து ஃபேமிலி நீங்கள் வந்தால் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அதை இது பண்ணி தான் நான் போடுவேன். நான் பேக் பேக்கர் இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக போனால் எப்படி நீங்கள் இது பண்ணுவோம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செலவை நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வரலாம். ஒரு ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஜகஸ்தான் மட்டும் வந்துட்டு கூட போகலாம், அங்கே போதும். இங்கே வந்து இந்த பழைய கால பண்டைய கலாச்சாரங்கள்லாம் பார்க்கணுன்னா இங்கேயும் வரலாம். இது போக இது பக்கத்திலே தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் இதெல்லாம் இருக்குது. ஒரு 4 கண்ட்ரிக்கு போனோம் அப்படின்னா அங்கெல்லாம் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் முக்கியமாக நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அவ்வளோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆமாம், நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். சேஃபாக தான் இருக்கீங்க. எல்லோரும் நம்ம நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஜாஸ்தி பேச மாட்டாங்க பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ், பட் அதர்வைஸ் ரொம்ப நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். ஆமாம், ட்ரான்ஸ்லேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சும்மா நாங்கள் இங்கே இன்டீரியர்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக இன்டீரியர் தெருக்கள்லாம் சுற்றிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்படியே உங்கள்கிட்ட இந்த மெசேஜையும் கன்வே பண்ணோன்னு பண்ணிட்டோம். நான் என் மூஞ்சியே காமிச்சிட்டு இருந்தேன்னா போராக இருக்கும், அதனால தான் நான் அப்படி தெருவை காமிச்சிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஃபர்தராக ஏதாவது இருந்தாலும் பார்ப்போம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புளெலாம் கொஞ்சம் பார்த்துங்க எப்படி கட்டியிருக்காங்கன்னு. இதுதான் இங்கே அழகு. இல்லை, இது காஷ்மீர் இந்த இடத்துலலாம் இன்டீரியரில் வந்து இப்போ தாஷ்கண்டில் இப்படி இல்லை, இந்த சமர்கண்டில் தான் இப்படி பழைய கால மாடலில் தான் இருக்குது வீடுகள். இது எல்லாமே எப்படி கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் காஷ்மீரில் தான். நம்ம ஊரில் இப்படி பண்ணால் நம்மளை வந்து துரத்திடுவாங்க. ஆனால் பாருங்க எப்படி பண்ணியிருக்காங்க. அது நடந்து 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 அப்படி ஒரு மலையெல்லாம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஏன்னா ட்ரெயின் ஈவினிங் தான், அது வரை டைம் பாஸ் பண்ணுவோம்ல. அப்ரோச் லஸ்லிஸ் ஏன்னா ஹோட்டல்ஸ் தான், இந்த ஏரியா ஃபுல்லாக ஹோட்டல்ஸ் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி மலையாக இருக்குது.
எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுற கடையாக பாருங்கள். எல்லாம் இந்த சிஸ்லிக் கபாப் பண்ணுறதுக்குள்ளே தான் அதிகமாக இருக்குது. சிம்னிஸு, இது உள்ள ஒரு ஃபேக்ட்ரி. எல்லாம் இங்கே சிம்னி இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே சுட்டு தான் எடுக்கிறாங்க. அப்படி அந்த சார்கோலில் தான் சுட்டு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபுட்டு தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. எல்லாம் அப்படி குகை மாதிரி இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன குகையாக இருக்குது. தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆளெல்லாம் போக மாட்டேங்காங்க. அதை அடைச்சி வச்சுருக்காங்க. உள்ள மிருகங்கள்லாம் இருக்கலாம். அங்கே பாருங்க கொஞ்சம் ஆடு மாடுலாம் மேலே ஏறி போகுது. கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தானில் வந்து யூனிவர்சிட்டி நிறைய பேர் இந்தியன்ஸ் படிக்க வராங்க. என்னென்னா எம்பிபிஎஸ்ஸு, பிறகு சில டிகிரிஸ் கூட படிக்க வராங்க. கஜகஸ்தானில் சிம்கண்டு, ஆல்மட்டியில், பிறகு இங்கே தாஷ்கண்ட்லாம் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து படிக்க வராங்க. ஸோ நம்ம அதிகமாக யாரையும் பார்க்கல, இல்லைன்னா அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். ஸோ ஆனால் நிறைய பேர் இங்கே படிக்க வராங்கங்கிறது தெரியும். அது சொன்னாங்க, நிறைய பேர் இந்தியன்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம் நான் சொல்லலை, உங்களுக்கு சொல்லணும்னு தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், நேற்று பயங்கர பனியாக இருந்தது. -6 இருந்தது. இன்றைக்கி அந்த அளவு பனி இல்லை. அதனால் அந்த பனிகள் எல்லாம் அப்படியே உருகி ஓடுது பாருங்கள். அதுக்கு ஒரு இது மாதிரி கெனால் மாதிரி கால்வாய் மாதிரி வச்சுருக்கான். அந்த சைடில் ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. இது வந்து இந்த அஃப்ரோசியப் மியூசியம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த இடம்லாம் யாரும் அதிகமாக பார்க்காத இடம். நாங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு கண்டுபிடிச்ச இடம் இதெல்லாம். இந்த பார்க் லோக்கல்ஸ் மட்டும்தான் தெரியும். இந்த மலைக்கு பக்கத்தில் அப்படி இருக்குது. அஃப்ரோசியப் மியூசியம் அப்படின்னு இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. அஃப்ரோசியப்னா பெர்ஷியன் காலத்தில், அதாவது கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்த ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க ஒரு இனக்குழு, பெர்ஷியன் இனக்குழு. அதோட மன்னர் தான் அஃப்ரோசியப். ஸோ அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ள கொஞ்சம் இடமெல்லாம் இருக்குது, அந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு தான் வந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து மியூசியம் இல்லையா, என்னன்றது தெரில. ஆள் இல்லைங்கிறதுனாலையா என்னன்னு தெரில. அதெல்லாம் உள்ள அங்கே அந்த இடத்துக்கு போக மாட்டாங்களாம், அந்த பழங்கால இடத்துக்கு கொண்டு போவாங்களான்னு தெரியல. ஸோ அதனால் வந்தால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். பழங்கால ஆர்கியாலஜிக்கலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அஃப்ரோசியப் மியூசியம். அது அந்த இடத்த காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அது இன்னும் அங்கே உள்ள அந்த வீடு இதெல்லாம். நான் இட்டாலியில் வந்து பாம்பேன்னு ஒரு இடம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் புதைஞ்சு போயிருந்தது. அதை வந்து எரிமலை இதாக படிஞ்சிருந்தது. அதை புதைச்சி போனதை கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. இப்போ தான் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க. அதை பிடிச்சி அதை அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் என்னெல்லாம் இருந்துட்டு. அது அங்கே போகிற மாதிரி இங்கே இருக்குமான்னு தெரியல. இது ஒரு சின்னதாக, நான் ஃபோட்டோவில் பார்த்தப்போ சின்னதாக தான் இருந்தது. ஸோ போக முடிஞ்சால் பாருங்கள். அது இங்கே கொண்டு போக மாட்டாங்களா, இல்லை வெறும் மியூசியம் மட்டும்னா பெரிய விஷயம் இருக்காது. அவங்க போய்ஸ பொருள் அதெல்லாம் தான் இருக்கும். ஸோ இதுதான் மியூசியம் என்ட்ரன்ஸ் 53,000. இது இருந்ததுன்னா 53,000 டெங்கே, கிட்டத்தட்ட 350 ரூபா மியூசியம் பார்க்குறதுக்கு. ஆனால் இன்றைக்கி ஆள் இல்லை, யாரும் இல்லாதனால நாங்கள் போகல. அந்த அஃப்ரோசியப் மியூசியம் பற்றி எழுதியிருக்காங்க. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 6-4 BC, 600 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருந்திருக்கு. ஆனால் செங்கிஸ்கான் மங்கோலியன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அவங்கள இல்லாமாக்கிட்டான், அழிச்சிட்டான். இது இங்கே தான், அங்கே உள்ளே தான் அந்த சைட் இருக்குது. ஆனால் போக விட மாட்டேங்கிறாங்க. நம்ம போனால் மாற்றிக்கிடுவோம். தேவையில்லாமல் வம்பில் மாட்ட முடியாது. கேட்காம போனோன்னா போகலாம். யாரும் ஒன்றும் இல்லை. உள்ளே போயிட்டு நம்ம ஏதாவது பிடிச்சிடக்கூடாது. அப்படி ஒன்றும் போடல, திறந்து தானே வச்சுருக்கேன். அந்த சைட்டு பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த மாதிரி காடு மலையாக இருக்குது. ஏதாவது செக்யூரிட்டி ஏரியா இருக்கும்டா. சில சமயம் செக்யூரிட்டி யாரும் இல்லாமல் இருக்கலாம். போவானான்னு சொல்கிறியா? தெரியல, ரிஸ்க் எடுத்து போகுமா. இன்னைக்கு ஊருக்கு வேற கிளம்பணும். பிடிச்சி உள்ள உட்கார ஒன்றும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு ஒன்றும் மென்ஷன் பண்ணலையே. திறந்து வேறு விட்டுருக்கான். சரி, நம்ம இது எங்கே போகிறோம்னு தெரியல. அப்படியே மழையாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது.
வா வா பார்ப்போம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம். மேலே வரைக்கும் போகலாம். ம் தெரியல, கதவு திறந்து கிடந்து உள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கே தான் வாழ்ந்துருக்காங்க அவங்க. இந்த பள்ளம் இருக்கு. ஆமாம், இந்த படிவங்கள்லாம் இங்கே தான் இருந்திருக்கு. ஆனால் ஓ இதான் சிட்டி போல இருக்குடா. ஆ ஆனால் இது ஒரு டைரக்ஷன் போட கூட வைக்கலடா. ஆ வேணாம்னு நினைக்கிறேன் போகிறது. ஒரு பெரிய குழி இருக்குது, அப்ரோசியப் சைட்டு அப்படின்னு. தெரியல நமக்கு எங்கே வெளியே போகிறது. இங்கே தான் ஒரு பார்த்துருக்கு, நம்ம பாட்டில் உள்ள நுழைஞ்சாச்சு. யாராவது பிடிச்சி ஏன்னா மியூசியத்துக்கு தான் டிக்கெட்டு உள்ள ஆள் நிற்க முடியாதுன்னாங்க. நீங்கள் கதவு திறந்துருந்தது விழுத்தாச்சுங்க. அப்பா அதான் இந்த ஏரியாக்களில் தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த படிவங்கள்லாம் இருக்குது அப்படிங்காங்க. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே இருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. யாருமே இல்லை இங்கே. ரொம்ப இன்னும் உள்ள போகணும் நினைக்கிறேன். ஆ ஒரு போர்டு கூட இல்லை. ஆனால் 200 மீட்டர்ஸ் 300 மீட்டர்ஸ் போடலாம்ல. ம் இப்படி தான் இருக்குங்க. இங்கே தான் இருக்கு. இந்த ஏரியாவே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா தான் வாழ்ந்துருக்காங்க. இந்த ஆர்காலஜி சைட்டு கண்டுபிடிக்க முடியல. சாரிங்க, உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன், காமிக்க முடியல. கதை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். இவனு ஒருத்தருமே இல்லை சொல்கிறதுக்கோ எதுக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா ஆர்காலஜி சைட்டு ம் இங்கே கிடைச்ச பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஆ அதை மட்டும் எடுத்து மியூசியமில் வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆமாம். சரி வீடு, ஆனால் அந்த ஃபோட்டோவில் ஒரு வீடு மாதிரி இருந்தது அப்ரோச் சைட்டுங்கிறதுல. உள்ளே போகணும். அதனால தான் நான் இல்லை அது போடலாம்ல, இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில். எதுவுமே மென்ஷன் பண்ணல, யாருமே இல்லை. ஸோ பார்க்க முடியல, சாரிங்க, இன்னும் அதை காமிக்க முடியல. நான் சர்க்கிளாக விட்டு இப்போ நான் விட வேற போய் பார்த்தேன். ஓகே, ரிட்டர்ன் போயிடலாம். யாராவது இருந்தாங்கன்னா எங்கேன்னாலும் தெரியல, பல வழி இருக்குது. எல்லா வழியிலும் எந்த வழியில் போகவா, இந்த வழியில் போக, அந்த வழியில் போக ஒன்றும் தெரியல. ஒரு போர்டும் இல்லை. எவ்வளோ தூரம் நம்ம போகிறது எங்கேன்னு தெரியாமல், அதனால ரிட்டர்ன் வந்துட்டோம். இந்த அப்ரோசியப் பேரில் தான் இங்கே உள்ள ஃபாஸ்ட் ட்ரெயினும் வச்சுருக்காங்க. அப்ரோசியப் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான். சூப்பராக இருக்கான லொக்கேஷன். டூரிஸ்ட் யாரும் வரல இப்போ இந்த சீசன் இல்லாதனால. ஈஸியாக நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். ரெஜிஸ்தான் தானே? ரெஜிஸ்தான் 2வா? ஹெல்த் ஆஃபீஸர் எல்லோரும் ஊருக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. நம்ம பார்த்தோன்னா சந்தோஷமாயிட்டாங்க. இந்தியன்ஸ் வந்து உஸ்பெக்கில் ரொம்ப பாசமாக இருக்காங்க. குட் பை உஸ்பெகிஸ்தான் நாம். எங்கேயும் எங்கே போனாலும் இந்த நான் தான் சாப்பிட்றதுக்கு இதை கொடுப்பாங்க. ஸோ அந்த நானுக்கு குட் பை சொல்லி சமர்கண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்குவோம். அவ்வளோதான் இது. வந்துடுச்சு நம்ம ட்ரெயின். இனி கிளம்புவோமா சமர்கண்ட்லேருந்து? பாஸ் இருக்கிறதுனால இங்கே உள்ள லான்ச் ட்ரை பண்ணோம். குட்டி லான்ச். ப்ரையாரிட்டி பாஸ் வந்து என் கிரெடிட் கார்டுக்கு ப்ரையாரிட்டி பாஸ்ன்னு இருக்குது. ஒரு ப்ரையாரிட்டி பாஸ் நீங்கள் வந்து 45,000 கொடுத்தேன்னா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக உலகத்தில் உள்ள எந்த லான்ச்லேயும் உள்ள போகலாம். இது வந்து எனக்கு 6 தான் போக முடியும் கிரெடிட் கார்டு லான்ச். ஸோ ஐ டேக்கன் திஸ் வீடியோ ஆல்சோ. சின்ன லான்ச்சு, சின்ன சின்ன ஐட்டம்ஸ். இங்கே புலாவ் இருந்தது, சமோசா இருந்தது, ஒரு காஃபி, அவ்வளோதான். லைட்டாக மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஜூஸு, ஃப்ரூட்ஸு, கடலை இதெல்லாம் இருக்குது. இதுதான் அந்த லான்ச். அதான் நீங்கள் ப்ரையாரிட்டி பாஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்டர்நேஷ்னல் பாஸ் சில இதெல்லாம் தான் இருக்கும் இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டில். ஓகே, ப்ரையாரிட்டி பாஸ் 45,000 கொடுத்தா வாங்கிக்கலாம். ஓகே, சாப்பிட்றேன்.